நான் என்ன சொல்கிறேன், தெலுங்கு எனக்கு பிடிக்கும், தெலுங்கு நல்லா இருக்குது, தப்பு இல்லை. நான் ஒரு தமிழனாக இருந்துட்டு இன்னொரு மொழியை புகழ்வதில் எனக்கு எந்த வித இதுவும் இல்லை. ஆனால் தன்னுடைய அடையாளத்தையே அந்த மொழியோடு தான் நாங்கள் இணைச்சிக்குவேன். இல்லை அதனால என்ன பலன்? உங்களால் தெலுங்கு இப்போ பேச தெரியுமா? தெலுங்கு படிக்க முடியுமா? தெலுங்கில் எழுத தெரியுமா? ஆனால் உங்களுக்கு தமிழ் எழுத தெரியும், தமிழ் படிக்க தெரியும், தமிழில் கவிதை வர தெரியும், தமிழில் காசு பண்ண தெரியும். ஆனால் பெருமை பேசுவதற்கு தெலுங்கு. இது ஒரு சமஸ்கிருத மயக்கம் மாதிரி தான். யாருக்கும் புரியாத தெரியாத மொழியை தன்னோடு இணைச்சிக்கிறது. சமஸ்கிருத பேர் வச்சுக்கிறாங்களா நம்ம தமிழங்க, அது மாதிரி தான். ஆனால் இதெல்லாம் எனக்கு என்னத்தை சொல்ல, உங்களையெல்லாம் எதிர்த்து வீடியோ போடுவேன் நான் சத்தியமாக நினைக்கல. எனக்கு உங்களுடைய தனித்துவம் புதுமையெல்லாம் ஓரளவு ரசிப்பேன். ஒரு நான் பிராமினாக இருந்துக்கிட்டு தமிழ் சினிமா உலகில் ஒரு கருப்பாக இருக்கிற ஒரு இயக்குனராக நடிகராக நடித்து ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வர்றாங்கங்கிறதுலாம் நான் மகிழ்ச்சியாக தான் பார்த்தேன். என்ன புத்தி இப்படி இருக்குது இப்படிலாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ அந்த அடிப்பில் தான் பாக்கியராஜ்கிட்ட நீங்கள் சேர்ந்தீங்களா? நாங்களாம் இப்படி யோசிக்கவே இல்லை. அப்போ பாக்கியராஜ்கிட்ட நீங்கள் தெலுங்கில் பேச தான் வாய்ப்பு கேட்டிங்களா? ஏன்னா உங்களை விட பாக்கியராஜ் மீது எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. பாக்கியராஜை நான் இன்னும் முற்போக்கானவராக பார்க்குறேன், திறமையானவராக பார்க்குறேன். அவரை மாதிரி திரைக்கதை மன்னர் உலகத்திலே கிடையாது. அவரே தன்னை கம்மா நாயுடுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு 2.5%, 3%, 4%க்குள்ளே தன்னை அடக்கிக்கிட்டார். ஏன்னா 5% இருக்குமா, அதிகபட்சமாக 7% கூட வச்சுக்கோங்க. இந்த 7% தான் அவங்க அடையாளமா? அப்போ 100% தமிழர்கள் உங்களை கொண்டாடினாங்களே ஜாதி பார்க்காம.